மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? தர்ம சகாயமா தான் கொண்டு வரான். அந்த நேரத்தை நீங்க பஸ் பாத்தீங்கன்னா, பைபிள் வாசி பாத்தீங்கன்னா, பஞ்சம் அகபு தீர்க்கதரிசின்னு சொன்ன எல்லா பஞ்சம் வந்துட்டு அதுல ரொம்ப பேர் கோடிட்டாங்க. ஊழியக்காரங்க அங்க இருக்காங்க, பரிசுத்தவான்கள் அங்க இருக்காங்க. பவுல் தன்னால ஏன்ற மட்டும் தெரிஞ்ச சபையில எல்லாம் காணிக்கை எடுத்துக்கிட்டு போறபோது ஜெபம் பண்ண சொல்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? நான் கொடுக்கறது அவங்க அங்கீகரிக்கணும். காணிக்கை அங்கீகரிக்காத ஊழியர்கள் அந்த நாட்களில் உண்டு. காணிக்கை அங்கீகரிக்காத ஊழியர் மட்டும் இல்ல, காணிக்கே வாங்காத ஊழியர்களும் மணி உண்டு. அன்னைக்கு வாங்குற காணிக்கை கூட நீங்க சொல்ற மாதிரி தர்ம பணம் தான். பஞ்சம் வந்துருச்சுந்தா காசை வாங்கின்னு பவுல நாங்க போறாரு. காணிக்கை கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது. அதனால பவுல்கிட்ட வாங்கினா கூட எப்படி ரைஸ் பண்ண? அன்னைக்கு இருந்த எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? எதை சொல்லி ரைஸ் பண்ண? என்ன காண்பித்து ரைஸ் பண்ண? ஏதாவது திட்டங்கள் போட்டு ரைஸ் பண்ணியா? ஆண்டவருடைய சீஷர்லாம் தான் கேட்பாங்க, என்ன சொல்லி காசு வாங்கின அப்படின்னு கேட்பாங்கண்ணே. கண்டிப்பா கேட்பாங்க. வேதத்துக்கு புறம்பா வாங்கிருக்கியா அப்படின்னு கேட்காம இருப்பாங்களா? இல்லை வேற ஏதாவது வழியில் ரைஸ் பண்ணியா? தேவன் ஏற்காத விதத்தில் எதிர்த்து பண்ணியா? உங்கள்கிட்ட வாங்க முன்னால நான் காணிக்கை எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க பிளாக் மணியில பாதி எனக்கு உனக்கு பாதி. அண்ணே மற்றவங்களை கேள்வி கேட்குறேன், நீங்க ஒழுங்கா இருக்கணும்ல. நீங்க என்ன சொல்லி ரைஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம் அந்த வீடியோல. ஒரு சின்ன தெருவில் குடிசை வீட்டில் அக்காவுக்கு கண்ணு தெரியாது, தங்கச்சியும் அதே வயசு தான். அக்கா விட்டுட்டு போக முடியாது, கண்ணு தெரியாது, படுக்கையில் ஆயிட்டாங்க, 85 வயசு. ஆனால் அவங்க எப்பவும் சாகலாம். அதனால தங்கச்சி தான் கண்ணு தெரியும், அதுக்கும் 80 வயசு. நல்லா கேட்டீங்களா? 80 வயசுல கண்ணு தெரிஞ்சவங்க, 85 வயசுல கண்ணு தெரியாதவங்க, வயசான விதவைகள், அவங்கள பற்றி தான் அண்ணன் பேசிட்டு இருக்காரு. சின்ன தெரு தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கு முன்னால் போய் உட்காந்து வர்றவங்ககிட்ட போகிறவங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. அப்படி பிச்சை எடுக்கிறவங்கள கூட அண்ணன் விட்டு வைக்கல. வரும்போது அந்த அம்மா என்னை பார்க்க வந்திருக்குது. கூட்டத்தை ஒழுங்கு பண்ண அண்ணே மீட்டிங் தொடங்கிட்டு பாட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க, நீங்கள் தான் உங்களை தான் எதிர்பார்த்துருக்காங்கனால வேகமாக போகும்போது இந்த அம்மா என் கையில் ஒரு சின்ன, நம்ம ஊரில் சொல்லுவாங்க சுருக்கு பையனுட்டு, இந்த காசெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை திணிச்சிட்டு நான் போயிட்டேன். நான் என்னன்னு கேட்கல. அண்ணன் அர்ஜென்டா அந்த காணிக்கையை வாங்கி ஜெம்ஸில் கொடுத்துட்டு பிரசங்கம் பண்ண போயிட்டாரு. நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு கூட வந்து இந்த சகோதரன் கேட்டேன், அந்த அம்மா வந்தாங்களே அவங்க என்ன கொடுத்தாங்க யாருன்னு கேட்டேன். அப்படி தான் சொன்னார், பிச்சை எடுத்து 2 பேரும் பிழைக்கிறாங்க, சாப்பிட்றது ஒன்றும் இல்லைங்கிறனால தெருவில் பிச்சை எடுப்பாங்க. போன தடவை நீங்கள் வந்திருக்கும் போது அம்மா கூட்டத்துக்கு வந்து தான் வட இந்தியாவில் ஆண்டவரையே தெரியாத அநேகர் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால அவங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு கொடுக்க வந்திருக்காங்க. அண்ணன் நடத்தின ஏதோ ஒரு மீட்டிங்கா அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு காணிக்கை கொடுக்கணும்னு இங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி என்ன அண்ணன் வேதத்தின்படி காணிக்கை கேட்டுருப்பாரு. எனக்கு அதை வாங்கவும் முடியல. ஆனால் நான் அவற்றை கொடுத்து எண்ணி நீங்கள் எனக்கு செய்தி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எனக்கு அதுக்கு மேலே அதை கையெழுத்து வாங்குறது இல்லை. உண்மையாவே ஒருத்தர் வேதத்தை நேசின மனிதராக இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? 80 வயசுல பிச்சை எடுத்து அவன் சாப்பிட்டு மீதிய காணிக்கை கொடுத்துட்டு போறாங்களே, இந்த வயசுல கஷ்டப்படுறாங்களேன்ட்டு அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான சதிச்சிருப்பாங்க. ஆனா அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா அதை வாங்கி என்ன சொல்லுங்கன்னு கிளம்பிட்டாரு. 372 ரூபா இருந்தது. யாரு? தான் அக்காவுக்காக பிச்சை எடுத்து வாழ்றம்மா, தன்னையும் காக்கிறதுக்காக. அதில் ஒரு சின்ன லெட்டர் வச்சுருந்தாங்க, அது எனக்கு அனுப்புனாங்க. அந்த லெட்டர் படிப்பாரு. நல்ல தெல்ல தெளிவாக கேட்டுங்க அவங்க எதனால காணிக்கை கொடுத்தாங்கன்னு. தம்பி, எங்கள் அக்கா விட்டுட்டு நான் வீட்டை விட்டு போக முடியாதுடா, நீ அவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிற, நான் தான் வர முடியாது, எனக்கும் வயசாயிடுச்சு, எங்ககிட்ட கொடுக்குறது ஒன்றும் இல்லை, நான் பிச்சை எடுத்த காசில் கொஞ்சத்தை நான் கொடுக்குறேன், யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு உபயோகப்படுத்து. அப்போ அண்ணன் அவன் மதுரை என்ன விளைச்சிருக்காருன்னா, சுவிசேஷம் சொல்றது காசு இல்ல, எனக்கு காசு வேணும் அப்படின்றத அவங்க மனதுல விளைச்சிருக்காரு. அதனால இவங்க பிச்சை எடுத்த காசுல இந்த காசை கொடுத்தா அவர் சுவிசேஷம் சொல்ல போவாருன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் பரலோகத்துக்கு வரும்போது ஒன்னால ஆண்டவர்கள் நடத்தப்பட்டவங்க எங்களை வரவேற்றாங்கன்னா அதுதான் எங்களுக்கு பாக்கியம். அண்ணன் எப்படி வேதத்தின்படி காணிக்கை வாங்குறாரு பார்த்தீங்களா? ஒண்ணு புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்ல முடியும் சொல்லிடலாம், இல்ல புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டா நீங்க சுவிசேஷம் சொன்ன மாதிரி அண்ணன் அந்த காசு வாங்கி போயிட்டு யாருக்கும் சுவிசேஷம் சொன்னாரோ அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரசிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கள, அந்த மக்கள் வந்து மேல பரலோகம் போகும்போது வான்னு கூப்பிடுவாங்களாம். அந்த நம்பிக்கையில அண்ணன் அவங்கள வழி நடத்திருக்காரு. அதனால இவங்க காணிக்கை கொடுத்துட்டா நான் நாளைக்கு பரலோகம் வரும்போது என்னோட காணிக்கையின்படி ஆண்டவர் என்ன கூட்டின்னு போயிடுவாரு இந்த ஒரு நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க.
அதே அண்ணன் வெக்கமே வாங்கியிருக்காரு. என்னை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களை ஒரு உணர்ச்சி வசத்தில் கொண்டு வந்து நான் அந்த கூட்டத்தை முடிக்க விரும்பலை. ஆனால் இது உண்மை. அண்ணன் இந்த சாட்சினா சொன்னது உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி உங்ககிட்ட காணிக்க வாங்கிறதுக்கு இல்லையா? நம்புறீங்க அப்படியே? அண்ணன் இந்த வயசான காலத்துல இந்த வயசானவங்க மொத்தம் இப்படி ஏமாத்தி காணிக்க வாங்கல. சின்ன வயசுல எப்படி காணிக்க வாங்குறாருன்னு பாருங்க. அதுவும் சாதாரணமா இல்ல. ஆண்டவர் சொன்னார்ல, விதவைகள் வீட பச்சிக்கிறாங்கன்ட்டு. அதே போல எப்படி விதவைகள்கிட்ட அண்ணன் காணிக்க வசூல் பண்றாருன்னு பாருங்க. இத்தனை நாள் 3 நாள் கூட்டத்துல பணத்தை கொடுத்து பேசாதவர் இப்பொழுது பணத்தை கொடுத்து பேசுகிறார் நினைக்கலாம். என்னுடைய இயேசு கிறிஸ்து பணத்தை கொடுத்து நிறைய பேசியிருக்கிறார். எதற்காக உடனே தாளம் நின்றுவார், உடனே பணத்தை கொடுத்து பேசுவார். ஆண்டவர் தாளந்துன்னு சொன்னது பணத்தை குறித்தா? உண்மையாவே நீங்கன்னா ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த தாளந்துன்னு சொன்னது பணத்தை குறித்தானே படிச்சு பார்த்து தெரிஞ்சீங்க. உனக்கு பணத்தை கொடுத்திருப்பது உண்மை என்றால், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருப்பது உண்மை என்றால், உன் கைகளிலே வைத்திருக்கிறதுக்கு உண்மை என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யமும் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பணமும் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் பரலோகத்தில் ஆத்துமாக்கள் சம்பாதிப்பதற்கு. ஹல்லேலூயா. நல்லா கேட்டீங்களா? அண்ணனோட சுவிசேஷமே இதுதான். பணம் இருக்குது. அந்த பணம் எதுக்குன்னா ஆத்மாவை சம்பாதிக்க. அந்த பணத்தை என்ன பண்ணோம்? மிஷினரி கொடுத்துட்டோம்னா நீ ஊரே செஞ்ச மாதிரி. ஆண்டவனை பார்த்து சொல்வார், உன்னுடைய துரு, நீ சேர்த்து வைத்திருக்கிற துரு உனக்கு விரோதமாக நியாய சிங்காசனத்துக்கு மேல சாட்சியிடும். இவன் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தா எத்தனை பேர் பரலோகத்துக்கு வந்திருக்கலாம். பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பரலோகம் வந்துடலானே. வேதத்துல எங்கனே போட்டுருக்கு? என்னோட கூட கல்யாண வீட்டுக்கு வந்து பாருங்க, ஒரு பெட்டி எடுக்கலாம். எல்லா கருத்துல இருக்கிறத அழுத்து போட்டாச்சுன்னா 2 பெட்டி இருக்கான் ஒரு கல்யாண வீட்டுல. அண்ணன் எப்படி அல்பத்தனமா பேசுற பத்தீங்களா? ஒவ்வொரு கல்யாண வீட்டுல போனா அவ்வளோ நகை போட்டுருக்காங்களாம். அந்த நகையை எடுத்து போட்டா 2 பொட்டி வருமா. அந்த 2 பொட்டி நகை இருந்தா அவ்வளோ பெரிய சுவிசேஷம் சொல்ல போவாராம். உலகத்திலே தங்கம் அதிகம் இருக்கிற நாடு இந்தியா. நாம தான் காதுல ஓட்ட போட்டு கையில ஓட்ட போட்டு எங்கேயாவது ஓட்ட போறாத இடத்துல எல்லாம் போட்டு மாட்டியாது மச்சியாத வச்சு நமக்கு பத்திரமா ஒண்ணு நிறைய போடணும். 1.5 கிலோ 2 கிலோ போடுறது. சும்மா பித்தளை செய்ய மாட்டிட்டு தங்க மாதிரி தாவரம் எதுக்கு பண்ணணும்? போடுறது 2 கிலோ 1 கிலோ போடுது. ஆனா ஞாபகம் இருக்கும், அது உரசும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இது நியாயாசனத்துக்கு போக போகுது, இது நியாயாசனத்துக்கு போக போகுது, இது எனக்கு விரோதமா சாட்சி கொடுத்து விடுவோம் பயத்தை போட்டீங்கன்னா அல்லேலூயா. அது ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒரு ஆத்மாவை பிடிச்சுதான். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற நகை நியாயசனத்துக்கு போகும்போது சாட்சி கொடுக்குமா. இந்த நகையை வித்து நான் கொடுத்துருந்தேன்னா இவ்வளவு ஆத்மாவை சம்பாதிச்சிருப்பேனே அப்படின்னு சாட்சி கொடுக்குமா. அதான் நகை எல்லாம் கேட்கிறாரு அண்ணன். இப்படி கேட்டு ஒருத்தன் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. நான் விருதுநகர் போயிருந்த போது அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள். முதல் நாள் வந்தவர்கள் 2ஆம் நாள் காணாமல் போய்விட்டார்கள். 2ஆம் நாள் கூட்டத்தில் இறுதியில ஓடி வந்தார்கள். ஐயா நான் ஒண்ணு செய்வேன், நீங்க என்ன தப்பில் எடுத்துக்கூடாது. நான் நினைச்சேன், என்ன இந்த அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. நேற்று பேசுனீங்க ஐயா, காலக்கூட்டத்துல இல்லாம போயிட்டேன். நேற்று பேசுனீங்க ஐயா, காலக்கூட்டத்துல இல்லாம போயிட்டேன். அவசர வேலையா போனேன்னு நினைச்சிட்டாங்க ஐயா. நான் வேலைக்கே போலையா, ஒரு பொருளை வீட்டுல விட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்தேன். அண்ணனோட பிரசங்கத்தை கேட்டு மீட்டிங்ல இருந்து கிளம்பி போயிட்டு எடுத்து வந்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. என் வீட்டுக்காரத்து கட்டின தாலி அவர் தான் இறந்து போயிட்டாரு. வீட்டுல பக்கத்துல அந்த 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஊத்திக்கிட்டே இருந்தது. நேற்று சொன்ன போது எனக்கு இவங்க அந்த தாலியை நான் போட போறது இல்லை, அதை ஆண்டவருடைய பணப்பையில போட்டு வச்சா என் பிள்ளைங்க காரியத்தை கத்தல் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி அதை கொண்டு கொடுக்க வந்தேன். அண்ணா ஆரம்பத்துல சொன்னார்ல, எப்படி காணிக்க ரைஸ் பண்ணீங்க அப்படின்னு. அந்த காலத்துல இந்த அப்போஸ்தலர் கேட்பாங்கன்ட்டு அண்ணன் எப்படி ரைஸ் பண்ணாரு பாத்தீங்களா இல்லையா? மக்கள் கொடுக்குற பணத்துக்கு எல்லாம் இவர் ஆத்மாவை சம்பாதிச்சு வச்சிருவாரு. அந்த ஆத்மா மூலமா இவங்க பரலோகம் போயிடலான்னு அவங்க மனசுல ஆசையை வர வச்சு 3 பொம்பளை புள்ள இருக்கிற ஒரு விதவை அம்மா அவங்களோட தாலி செயின் எடுத்து கொடுக்குறாங்க. அதே அண்ணன் வாங்கிக்கிறாரு. இப்படி நான் ரைஸ் பண்ணா பேதுரு அண்ணனும் பவுல் அண்ணனும் அதை செஞ்சப்பங்க பாருங்க மாலை போட்டு வர வைப்பாங்க. நான் சொன்னேன் மறுபடியும் 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கீங்க, வருமானத்துக்கு ஜெராக்ஸ் மிஷின் தான் வச்சிருக்கீங்க, இதை வித்து உங்க பிள்ளைங்க கல்யாண காரியத்தை பாத்துங்க. அவங்க சொன்னாங்க, இல்லையா இல்ல கத்த என்னோட கூட பேசிட்டாரு, அதனால இதை வச்சு எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி என் கணக்கு ஆண்டவர் எழுத சொல்லுங்களா போயிட்டாங்க. ஐயாக்கு என்ன ஒரு இறக்க குணம். 3 பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறீங்கம்மா, ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் தான் வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த தாலி செயினை நீங்களே வச்சுக்குமான்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க என்னால புறப்பட்டு போய் யாரும் சுவிசேஷன் சொல்ல முடியாதையா, நீங்க இந்த தாலி செயினை ஆண்டவர்கிட்ட கொடுத்து என்னோட கணக்குல ஒரு நாள் ஆத்மாவை எழுதிக்க சொல்லியா அப்படின்ட்டு நம்ம போயிட்டாங்களாம். அண்ணே நான் உங்களை தான் கேட்குறேன், இப்படின்னா காணிக்க கொடுத்துட்டனா உன்னோட பேர் வந்து பரலோகத்தை எழுதப்படும் அப்படின்னு எங்க இருக்கு வசனம்? இன்னொரு முறை நான் அங்க 7000 பண்ணேங்கிறது அங்கே நம்ம வந்திருக்கேன்.
வந்து நின்னுன்னா கையில ஒரு தட்டு, வெள்ளி தட்டு. எங்க வீட்டுக்காரி இதெல்லாம் சாப்பிடுறாரு, இதையும் நாங்க விற்கலான்னு பாக்குறேன். கேட்ட பொம்பளை கல்யாணம் தான். என் மூத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல விசுவாசியாக நகை வேண்டாம், கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டார். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, 3 பெண்கள் இருக்குன்னா நீங்க வீட்டுல நகை அதெல்லாம் வச்சிருக்காதீங்க, அதெல்லாம் கடவுள் குத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடவுள் தலைமையில் வச்சுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த சாட்சி மூலியமா மக்கள் சொல்லிக்கிறாரு அண்ணன். தங்கத்தை வச்சிருந்தா இன்னும் 4 பவுன் போட்டு இருப்பான். அது போனாலும் எல்லா தலைமையும் அவரே பாத்துக்கிட்டாரு. கத்துக்கு சோத்திரம். அதனாலதான் தட்டு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த பிள்ளைக்கு அப்படியே ஆண்டோ செய்திருவாரு. முதல் பொண்ணுக்கு நகையை கொடுத்தால கல்யாணம் ஆயிடுச்சு, 2ஆவது பொண்ணுக்கு தட்டை கொடுத்தா கல்யாணம் ஆயிடும் ஒரு நம்பிக்கையில வந்துருக்காங்க. அதையும் அண்ணன் ஹாப்பியா சாட்சியா சொல்றாரு பாருங்க. அண்ணன் காணிக்க வாங்குறதெல்லாம் வேகத்தின்படி தான் வாங்குவாரு. அதுக்கு பிறகு சிவராஜ்ல தம்பி ஆபரம் கூட்டம் போட்டாரு. இப்ப அந்த அம்மா ஒரு அழுக்கும் தூளில எதையோ போஞ்சிட்டு வந்திருந்தாங்க, கால கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் கையை பார்த்தேன், ஏதோ நடக்க போட்டேன். ஆனா கூட்டம் முடிஞ்சவன ஐயா தெரியும் என்ன பற்றில, எங்க ஐயா சாப்பிட்ட கிண்ணமும் அந்த கப்பு, வெள்ளி கப்பு இருந்தது, அவர் சாப்பிட்டது பெட்டியில அவர் ஞாபகத்துக்காக வச்சிருந்தேன். என் பிள்ளைங்க சொல்றாங்க, அதை பார்த்து அப்பதான் நினைக்கும், அப்பதான் 11 பேர்கள் அங்க போய் பாத்துக்கலாம், இதை கூட்டி போகும்போது 2 பேர் கூட்டிட்டு போலாம், போய் அன்கிட்ட கொடுத்துருவாங்க. நாங்க அதனால கொடுக்க வந்த ஐயா. அண்ணன் எப்படி மக்கள் மனசுல பணம் கொடுத்தா பரலவன் போயிடலான்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. அதனால அந்த அம்மாவோட பொண்ணு இது எத்தனை பேர் அங்கிள்கிட்ட கொடுங்க, இன்னும் 2 ஆத்மாவாங்க பரலவத்துக்கு கூட்டு போயிடுவாங்கன்னு அமிச்சிக்கிற அளவுக்கு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு அண்ணன். கிறிஸ்தவராக மாறிவிட்டபடினால, இந்துவாக இருந்து கிறிஸ்தவராக மாறிவிட்டபடினால குடும்பத்தில் யாரும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டான். பிழைக்கிறதுக்கு இருந்ததெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மிஷின் தான். ஆனா வீட்டுல இருந்த ஒரு சின்ன பாட்டு மகன் 10 பேர் ராஜ்யத்துல போய் சேரணும்னு சேர்த்து அந்த சகோதரி கிடைக்க வரணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஐயா, கொடுக்குற காணிகை, பணம், நகை, பொருள் இதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துல போய் சேரன்றதுக்கு நல்ல வசனத்தின்படி மக்கள் சொல்லிக் கொடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதை பொண்ணை கொடுக்க சொல்றதுக்காக இல்ல, கிறிஸ்துவுக்காக இறந்த எவரும் தரித்திரராவதில்லை. அண்ணன் பொதுவா கடைசியா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்றதுக்காகல்ல அப்படின்னு. அண்ணன் பிச்சை எடுத்து வாழ்ற மக்களே விட்டு வைக்கல, விதவைகள் வீட்லயும் விட்டு வைக்கல. ஆனா அண்ணன் வாய்க்கிலேயே பைபிள் எடுத்து உபதேசம் மட்டும் பண்ணுவாரு. அன்னைக்கு பாலம் பேதரும் வந்து இருக்கும் போது காணிக்க வந்தா இது எப்படி ரைஸ் பண்ணன்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச அண்ணனுக்கு இப்படி கேவலமா மக்கள்கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களோட கடவுள் பணம் தான். நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.